தடுப்பூசி. நீங்க எல்லாருமே உங்க குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்டுட்ருப்பீங்க. இந்த வீடியோ தடுப்பூசி போடணுமா, போடக்கூடாதா அப்படிங்கிறதுக்காக இல்ல. இதுல நம்ம தடுப்பூசி போட்டா, நம்ம உடம்புல போய் அது என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான். தடுப்பூசி போடுறதும், போடாததும் நீங்களும் உங்க டாக்டரும் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். நான் எந்த டாக்டருக்கோ, மெடிக்கல் கோர்ஸ்க்கோ எதுவும் படிக்கல. ஆனா, பொறந்த குழந்தையிலேருந்து தடுப்பூசி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம குழந்தைங்களுக்கு. அது நம்ம உடம்புல போய் என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் இத பத்தி படிச்சேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ராக்ஸ் தினம் பார்க்க வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகதி. இப்போ முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தடுப்பூசினா என்ன அப்படிங்கிறது. தடுப்பூசி எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போகறதுக்கு முன்னாடியே அத தடுக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ள நுழையும்போது, நம்ம ஆரோக்கியமா இருக்கிற அணுக்கள் எல்லாத்தையும் அது போய் அழிக்க ஆரம்பிச்சுட்டு வரும். இப்போ நம்ம உடம்புலயே வெள்ளை அணுக்கள் அப்படின்னு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட போய் எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். இப்ப வெள்ளை அணுக்கள் மேக்ரோபேஜஸ், லிம்போசைட்ஸ் அப்படின்னு 2 இருக்கு. மேக்ரோபேஜஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்த ஓட்டத்துல இருக்கிற கிருமி எல்லாத்தையும் போய் அது அழிக்க ஆரம்பிச்சுரும். இப்போ ஒரு நோய் நம்மள தாக்க வரும்போது, இந்த மேக்ரோபேஜஸ் அத போய் அழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுரும். அத சாப்பிட்டது போக மீதி கொஞ்சம் ஆன்டிஜென்ஸ் அப்படிங்கிற கிருமி நம்ம உடம்புலயே தங்கிடும். இப்பதான் லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது வருது. லிம்போசைட்ஸ் அது அந்த ஆன்டிஜென்ஸ போய் எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். லிம்போசைட்ஸ்ல 2 வகையா இருக்கு. பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ். இந்த மெடிக்கல் டெர்ம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பி லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபாடிஸ உற்பத்தி பண்ணும். இந்த ஆன்டிபாடிஸ் போய் அந்த ஆன்டிஜென்ஸ அழிச்சு, நம்ம ஆரோக்கியமா இருக்கிற செல்ஸ அஃபெக்ட் பண்றத தடுக்க ஆரம்பிக்கும். இப்போ டி லிம்போசைட்ஸ் அதே சமயத்துல என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஆரோக்கியமா இருக்கிற செல்ஸ் ஏதாவது போய் அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, இது போய் அது சரி பண்ண ஆரம்பிக்குது. இப்ப இதுல எல்லா கிருமியும் முடிஞ்ச பிறகும் டி லிம்போசைட்ஸ் கொஞ்சம் நம்ம உடம்புலயே தங்கிடும். இது தங்குறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்துல இதே கிருமி திருப்பி வந்துச்சுன்னா, இந்த டி லிம்போசைட்ஸ் ஞாபகம் வச்சிருக்கும். இந்த மாரி நம்ம ஏற்கனவே இது கூட சண்டை போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போகறதுக்கு முன்னாடியே அத போய் தடுத்து நிறுத்தி, அ அத அழிக்க ஆரம்பிச்சுரும். இதுக்கு பேரு தான் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ இதுல தடுப்பூசி என்ன பண்ணுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ தடுப்பூசிங்கிறது நம்ம உடம்புல கிருமி நுழைஞ்சா என்ன பண்ணுமோ, அதே மாரி நம்ம உடம்ப ஏமாத்த போறோம். இப்போ தடுப்பூசியில இந்த ஆன்டிஜென்ஸ்ன்னு இருக்கிற கிருமிய உடம்புக்குள்ள செலுத்துவாங்க. அத செலுத்துனோனே, இந்த வெள்ளை அணுக்கள்லாம் அது கூட போய் எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். இப்போ டி லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம உடம்புலயே தங்கிடும். இது தங்குறனால, நம்மளுக்கு இந்த நோயிலிருந்து எதிர்ப்பு சக்தி வந்துரும். நீங்க இந்த தடுப்பூசிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 தடவ அ போடுவாங்க. ஸோ அது மாரி போட, போட அந்த நோயிலருந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி வந்துரும். இப்ப சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நெறையா அ தடுப்பூசிகள் கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுல அந்த தடுப்பூசியில இருக்கிற ஆன்டிஜென்ஸ் ஒரு கிருமி தான். அத உடம்புக்குள்ள செலுத்துனா நம்மளுக்கு எதுவும் நோயெல்லாம் வராது. ஏன்னா அந்த கிருமியெல்லாம் ஒண்ணு இறந்த நிலைமையில இருக்கும். இல்லன்னா ரொம்ப பலவீனமா இருக்கும். அதனால நம்ம உடம்புல போய் அது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. இப்போ தடுப்பூசியோட நன்மைகள் பத்தி பார்க்க போறோம். தடுப்பூசி நம்மள கொடிய நோயிலேருந்து காப்பாத்துது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சின்னம்மை அப்படிங்கிற நோயே இப்பல்லாம் இல்ல. அதே மாரி தான் மீசில்ஸ், மம்ஸோட தடுப்பூசிலாம் ஒவ்வொரு வருஷமும் நெறையா உயிர காப்பாத்துது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இது ரொம்ப பாதுகாப்பானது. அப்புறம் கவர்மெண்ட்டே நெறையா ஃப்ரீயா தடுப்பூசிகள்லாம் போட்டுட்ருக்காங்க. ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் எல்லா தடுப்பூசியும் மானிட்டர் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு தடுப்பூசிய வெளியில மார்க்கெட்டுக்கு விடுறதுக்கு முன்னாடி இந்த FDA அந்த தடுப்பூசிய நெறையா டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் விடுவாங்க. இப்போ ஒரு தடுப்பூசிய புதுசா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, அத டெஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டே ஒரு 30 பேத்துக்கு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 பேத்துக்கு, அப்புறம் 1000 பேத்துக்கு. இது மாரி ஒவ்வொரு டெஸ்ட் அப்பயும் எல்லாருமே நல்லா இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த தடுப்பூசிக்கு லைசென்ஸே குடுப்பாங்க. இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சு ஒரு தடுப்பூசி மார்க்கெட்டுக்கு வரதுக்கு 10லேருந்து 15 வருஷம் ஆகும். அடுத்தது தடுப்பூசி எல்லாத்துக்கும் போட முடியாது. கேன்சர் மாரி நோய் இருக்கவங்களுக்கு தடுப்பூசி போட மாட்டாங்க. ஏன்னா, அவங்க இம்யூன் சிஸ்டம் ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கும். இதனால நம்பலாம் தடுப்பூசி போட்டிருந்தா தான், அவங்களுக்கு நோய் வராம நம்ம தடுக்க முடியும். அடுத்தது தடுப்பூசியோட தீமைகள் பத்தி பார்க்க போறோம். தடுப்பூசி சில சமயம் வேலை செய்யாமயும் போகறதுக்கு நெறையா வாய்ப்பு இருக்கு. சில சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ப உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் அந்த தடுப்பூசிக்கு கரெக்ட்டா பதிலளிக்காம இருக்கலாம்.
சில சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த தடுப்பூசிய நம்ம ஹேண்டில் பண்றதுல பிழைகள் ஏற்படலாம். இப்போ அந்த உயிருள்ள கிருமிகள் இருக்க தடுப்பூசி பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட்டான ஒரு குளிர்சாதன பெட்டியில வைக்கணும். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும், அது கரெக்ட்டான டெம்பரேச்சர் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கணும். இப்படி மெயின்டெயின் ஆகாட்டி, அந்த தடுப்பூசி கரெக்ட்டா வேலை செய்யாது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி தயாரிக்கும்போதே பிழைகள் ஏற்பட நெறையா வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஃப்ளூ வைரஸ் பார்த்தீங்கன்னா வந்து, ஒவ்வொரு சீசனுக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு தடுப்பூசி தயாரிக்கணும் அப்படின்னா, அந்த சயின்டிஸ்ட்க்கு வந்து முன்கூட்டியே அத ப்ரெடிக்ட் பண்ணணும். எந்த கிருமிகள் இருந்துச்சுன்னா, நம்ம உடம்பு வந்து அதுக்கு கரெக்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி, அதுக்கு தடுப்பூசி தயாரிக்கணும். இந்த மாரி தயாரிச்சாலும், அந்த ஃப்ளூ வைரஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கறனால, இந்த தடுப்பூசி கரெக்ட்டா வேலை செய்யுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இப்ப இந்த தடுப்பூசி பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ போட்டா உடனே வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துராது. நெறைய தடவ போட வேண்டியிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் தடவ போடும்போது ஒரு 70% தான் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும். அடுத்த தடவ போடும்போது ஒரு 80%. இப்போ இது எவ்ளோ டோசஸ் போட்டாலும், முழுமையா ஒரு 100% நம்மளுக்கு ஒரு நோயிலருந்து எதிர்ப்பு சக்தி இருக்குமா? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுவும் கேள்விக்குறியான விஷயம் தான். இப்போ சில தடுப்பூசி பார்த்தீங்கன்னா, பூஸ்டர் டோசஸ் போட வேண்டியிருக்கும். இப்போ டெட்டனஸோட தடுப்பூசிகளுக்குலாம் வந்து ஒரு 10 வருஷம் தான் அது கரெக்ட்டா வேலை செய்யும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பூஸ்டர் டோஸ் போடணும். அதே மாரி தான் வந்து டைஃபாய்டோட தடுப்பூசியும் 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் தான் அது கரெக்ட்டா வேலை செய்யும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம போடணும். அடுத்தது என்ன தீமைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தடுப்பூசி போட முடியாது. சில தடுப்பூசியில இருக்கிற இப்ப எல்லோ ஃபீவர் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியில இருக்கிற இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எக்லேருந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ எக் அலர்ஜி இருக்கவங்க இந்த தடுப்பூசிய போட்டா அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாகும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது உயிருள்ள கிருமிகள் இருக்கிற தடுப்பூசி. அதாவது வந்து மம்ப்ஸ், மீசில்ஸ் அதுக்கெல்லாம் போடுற தடுப்பூசியில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உயிருள்ள கிருமிகள தான் நம்ம உடம்புக்குள்ள செலுத்துவாங்க. இந்த கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா, நம்ம ஆன்டிபாடிஸ் வந்து அத எதிர்த்து போராடணும். ஆனா சில பேத்துக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் ரொம்ப பலவீனமா இருக்கறனால, அதால எதிர்த்து போராட முடியாது. அப்போ வந்து அந்த பெர்சனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகும். அதே மாரி நெறைய பின்விளைவுகள் ஏற்பட நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி வந்து சில சமயம் பின்விளைவுகள ஏற்படுத்தும். இப்ப வந்து சில தடுப்பூசி போட்டு முடிச்சோனே, கொஞ்சம் மைல்டா வந்து ஜுரம் வரலாம். இல்லன்னா வந்து ரேஷஸ் வரலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் எக்கச்சக்கமான தடுப்பூசி போட்டுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 20, 30 ஆச்சும் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு வியாதியும் வரம்போது, அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப எத்தன தடுப்பூசி தான் போடுவாங்க அப்படிங்கிறது வந்து என்னால இமேஜினே பண்ண முடியல. ரீசென்ட்டா ஜப்பான்ல தடுப்பூசி பத்தின ஒரு நியூஸ் பார்த்தேன். அங்க வந்து மக்கள் தொகை ஜாஸ்தியா தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க கவர்மெண்ட் வந்து தடுப்பூசி கட்டாயம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால அவங்க குழந்தைங்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாவும், நீண்ட நாள் உயிர் வாழ்றாங்கன்னும் சொல்றாங்க. ஜப்பான் ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்கள ஜாயின் பண்றதுக்கு கூட தடுப்பூசி போட்டிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா இங்க யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி போடாட்டி ஸ்கூல்ஸ்ல ஜாயினே பண்ணிக்கிறது இல்ல. கட்டாயமா எல்லா தடுப்பூசியும் போட்டிருக்கணும் ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. இந்தியால இப்ப எப்படி இருக்குங்கிறத பத்தி எனக்கு தெரியல. தடுப்பூசி போட்டிருந்தா தான் ஸ்கூல்ஸ்ல அட்மிஷன் குடுக்குறாங்களா? அப்படிங்கிறத பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ என்னலாம் பார்த்தோங்கிறத சம்மரைஸ் பண்ணிடலாம். இத பத்திலாம் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நெனச்சிட்டு இருப்போம் அப்படின்னாக்கா, தடுப்பூசியில வந்து ஏதோ மருந்தோ, மாத்திரையோ இருக்கோ அப்படின்னு தான் நெனச்சிட்டு இருப்போம். ஆனா, நம்மளுக்கு எந்த நோய் வரக்கூடாதோ, அந்த நோயோட கிருமிகள தான் நம்ம உடம்புக்குள்ள அனுப்புறாங்க. நம்ம உடம்புல இருக்க வெள்ளை அணுக்கள் இத ஞாபகம் வச்சுக்கிட்டு, இந்த நோய் நம்மளுக்கு வராம தடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தது இதோட நன்மைகள் என்னலாம் பார்த்தோம்னா, தடுப்பூசி நம்மள கொடிய நோயிலேருந்து காப்பாத்துது. தடுப்பூசி போடுறனால இறந்து போறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிடுச்சு. FDA ஒவ்வொரு தடுப்பூசியையும் ப்ராப்பரா டெஸ்ட் பண்றாங்க. ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு செலவழிக்கிறத விட, அதுக்கு முன்னாடியே தடுப்பூசி போடுறது ரொம்ப நல்லது. தீமைகள்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசிய ஹேண்டில் பண்றதுல ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா, அது ஒழுங்கா வேலை செய்யாது. ஒரு நோயிலேருந்து எதிர்ப்பு சக்தி வர அந்த தடுப்பூசிய நெறைய தடவ போட வேண்டியிருக்கும். அந்த தடுப்பூசியில போடுற இன்கிரீடியன்ட் சில பேத்துக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகலாம். சில பேத்துக்கு ரேஷஸோ, ஃபீவரோ வரலாம். ரொம்ப ரேர் கேஸஸ்ல சில பேத்தோட உயிருக்கு ஆபத்து வரலாம். தடுப்பூசிய பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ வந்து தடுப்பூசி போடணுமா, போடக்கூடாதாங்கிற டிஸ்கஷனுக்காக இல்ல. அதோட நன்மைகளும், தீமைகளையும் பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.